வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பொன்னேரி அரசு கலை கல்லூரி புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைக்காததால் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாதன் நாராயணசாமி அரசினர் கலை கல்லூரி வளாகத்தில் எண்ணூர் காமராஜர் துறைமுக நிர்வாகத்தின் CSR சமூக வளர்ச்சி நிதியில் இருந்து ரூபாய் 5,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தனர். இதன் திறப்பு விழா காமராஜர் துறைமுக மேலாண்மை இயக்குனர் ஐரின் சிந்தியா தலைமையில் தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்க இயக்குனர் கார்மேகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதற்கான அழைப்பிதழில் பொன்னேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆகியோரது பெயர்கள் இடம்பெறவில்லை. மேலும் விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கவில்லையாம். இதனால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் விழா நடைபெற்ற அரசு கல்லூரி வளாகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் கருப்பு கொடி ஏந்திய வண்ணம் கண்டனம் கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்தார். அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்த காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் மேலாண்மை இயக்குனர் ஐரின் சிந்தியாவை முற்றுகையிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அழைப்பு இல்லாமல் இவ்வாறு விழாவை நடத்தலாமா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இருப்பினும் குறித்த நேரத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர். பின்னர் கல்லூரி முதல்வரின் அறைக்கு சென்று விட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கல்லூரி முதல்வரின் அலுவலக நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு கருப்பு கொடி ஏந்திய தனது ஆதரவாளர்களுடன் காமராஜர் துறைமுக நிர்வாகம், மத்திய அரசு ஆகியவற்றுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதனால் மேலே நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்த்துவிட்டு காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் மேலாண்மை இயக்குனர் ஐரின் சிந்தியா ஆகியோர் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று விட்டனர். இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய தினம் பொன்னேரி LNG அரசு கலைக்கல்லூரியில் CSR நிதியின் மூலம் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இன்றைய தினம் தன்னிச்சையாக காமராஜ் போர்ட் நிறுவனம் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி தாங்களாகவே கட்டிடத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்று தன்னிச்சையாக முடிவெடுத்து இன்றைய தினம் இங்கே வந்தார்கள். பொன்னேரி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்னையும், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களையும், பொன்னேரி நகராட்சி சேர்மன் மற்றும் உள்ள இந்த பகுதியினுடைய நகராட்சி உறுப்பினர்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடு இவர்கள் ஆளுகின்ற மதவாத சக்தி பிஜேபி அரசுடைய கைக்கூலிகளாக செயல்படுவதை வன்மையாக கண்டித்து இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் இதுபோன்ற மதவாத சக்திகளின் நிகழ்ச்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும்.
நீங்க யார் முதல்ல? சரி, மக்கள் பிரதிநிதிகள் ஒரு தொடர்களே, நம்முடைய போராட்டம் வெற்றியடைந்துள்ளது. அராஜக போக்கினை அனுமதியோம் அனுமதியோம். Man, you and the